இன்றைக்கு நாம் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும் யூதா ஜனங்களின் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் கர்த்தர் சொல்கிறார். பாவிகளை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தோன்றுவார். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற யோவான் ஸ்நானகனுடைய சத்தம் கேட்கப்படும். இதை குறித்த இந்த அதிகாரத்தில் உள்ள 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும், லூக்கா 3வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் வரையிலும், யோவான் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும் காண முடியும். உலகம் அனைத்தையும் நியாயம் தீர்க்க இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக மறுபடியும் வந்து எருசலேமிலே அரசாளுவார். புல் உலர்ந்து பூ உதிர்ந்தாலும் தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். இதை குறித்த இந்த அதிகாரத்தில் உள்ள 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களிலும், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலும் காண முடியும். தேவனுடைய ஆவியை அளவிட முடியாது, அவருடைய புத்தியை ஆராய்ந்து முடியாது. இதை குறித்த இந்த அதிகாரத்தில் உள்ள 13வது வசனத்தை ரோமர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலும், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் காண முடியும். தேவனை எந்த ஒரு விக்கிரகத்தோடும் சுரூபத்தோடும் சாயலோடும் ஒப்பிடக்கூடாது. அவர் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற தேவன், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இத்துடன் ஏசாயா 40ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.